வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. முதல்ல இந்த காட்சியை பார்த்துட்டு வாங்களேன். பாத்தீங்கல்ல, மாணவர்களினுடைய கல்வி உரிமைக்காக, மாணவர்களுடைய எதிர்காலத்துக்காக, மாணவர்கள் நலனுக்காக, இந்தியாவில் சரிபாதியாக இருக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு கூட்டம் அங்க போராடி அடி வாங்கி அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அவர்களுக்கு துணையாக நாங்களும் நிற்போம் அப்படின்னு போராடுது ஒரு கூட்டம். ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீட்டுக்கு எதிரான புரட்சியும் போராட்டமும் தமிழ்நாட்டால் பற்ற வைக்கப்பட்டது. தமிழ்நாடுதான் அந்த புரட்சியை பத்த வச்சதே. 10 ஆண்டு கால போராட்டத்தை நடத்தியது தமிழ்நாடு. டெல்லியில மாணவர்கள் போராடுறாங்கல்ல, அவங்க நீட் பரீட்சையில் நடந்த குளறுபடிகளுக்காக போராடுறாங்க. ஆனால் நீட்டே குளறுபடியானது, சமூக நீதிக்கு எதிரானது, உழைக்கும் மக்களினுடைய குழந்தைகளின் மருத்துவ கனவுக்கு எதிரானது, இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது. இந்த அறிவியல் பூர்வமான பார்வையோடு அரசியல் சிந்தனையோடு நாம் தொடர்ந்து போராடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் அமைப்புகள், தமிழ்நாட்டினுடைய இளைஞர் அமைப்புகள் களத்துல நின்னு போராடுறாங்க. குறிப்பா டைஃபி, குறிப்பா எஸ்எஃப்ஐ, இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய பெருமன்றம், மாணவர் பெருமன்றம் எல்லாரும் நின்று அடிக்கிறாங்க, களத்துல நின்று போராடுறாங்க. ஆனா என்ன சூழல் தமிழ்நாட்டுல? நீட்டுக்காக களம் கண்ட தமிழ்நாட்டு என்ன சூழல்? இந்த மாணவர்கள் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறார்கள். வகுப்பறைகளுக்குள் போய் போலீஸ் கைது பண்ணி இருக்கு. இன்னைக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கக்கூடிய கல்லூரியில உள்ள நுழைஞ்சு போராட்டத்திற்கு தயாராக இருந்த மாணவர்கள் வகுப்பறையில உட்கார்ந்து இருக்காங்க. நாளைக்கு போராட போறாங்க. முன்னெச்சரிக்கையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்குதான். எனக்கு புரியல. நீட்டுக்கு எதிராக போராடினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு கல்லூரிக்குள்ள வகுப்பறையில படிச்சிட்டு இருந்த மாணவர் சங்க தோழர்களை கைது பண்ணுவது என்பது என்ன மாதிரியான நடவடிக்கை? நான் கேட்கிறேன், என்ன மாதிரியான நடவடிக்கை இது? அண்ணன் தான் நீட்டுக்காக எதிரான போராடினவராச்சு. இன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டை ஆளுகிறவரா மாறி இருக்காரு. தங்கை அனிதா அவர்கள் மரணத்தின் போது நடுராத்திரி முகமூடி போட்டுட்டு போய் உட்கார்ந்து ஒரு நாடகத்தை நடத்திட்டு வந்தாரு. நீட்டு எதிர்ப்பு போராளியாக தன்னை காட்டிக்கிட்டாரு. ஆனா உண்மை என்னவா இருந்தது? அவர் நீட்டுக்கு எதிராக ஒரு பக்கம் போய் போட்டா எடுத்து மக்கள் மன்றத்துல ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் அரசியலுக்கு வரப்போறேன், ஒரு 10 வருஷத்துல அரசியல் வரப்போறேன்றதுக்கு அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருந்தார் விஜய். உண்மை நிலவரம் என்ன தெரியுங்களா? அரியலூர் மாவட்டம், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அரியலூர் மாவட்டம், அங்க இருக்கிற ஒரு அறக்கட்டளை, கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளைக்கு 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. அந்த அறக்கட்டளை நடத்துகிற நீட் கோச்சிங் சென்டருக்கு 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்தவர் தான் நம்ம அண்ணன். இந்த போராட்டமே எதுக்கு நடக்குது? பெரும் நிறுவனங்கள் கல்வியை வணிகமாக்கி இது மாதிரியான கோச்சிங் சென்டர், கோச்சிங் கிளாஸ் என்பதன் மூலமாக பல ஆயிரம் கோடி கொள்ளையில் ஈடுபடுகிறது. இதை கொடுக்க முடியாத உழைக்கிற மக்களினுடைய குழந்தைகள் நீட்டுக்குள்ள நுழைய முடியாம அந்த கல்வி கனவு தவிடுபடியாக உடைக்கப்படுது. அதுக்காக அவங்க களத்துல நிக்கிறாங்க. ஆனா என்ன, இங்க நீட் கோச்சிங் சென்டருக்கு நம்ம அண்ணன் விஜய் 20 கோடி ரூபாய் கடன் கொடுத்தவர். இதே அண்ணன் தான் அனிதா வீட்டுல போய் உட்கார்ந்து சீன் போட்ட இதே அண்ணன் தான் மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கிற விழா நடத்தும் போது உங்களுக்கு நீட் ஒண்ணுதான் படிப்பா, அதுக்காக சாகலாமா அப்படின்னு கேட்டார். தெளிவா புரிஞ்சுக்கோங்க மக்கா, நீட் ஒண்ணுதான் உங்களுக்கு படிப்பானா ஏன் பிள்ளைக்கு கனவு மருத்துவராக? அந்த கனவு நீங்க இந்த கனவு தான் காணணும் நம்ம சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீ உழைக்கிற வீட்டு பிள்ளை, உன்னால படிக்க முடியாது, உன்னால காசு செலவழிக்க முடியாது, எனவே நீ மருத்துவ கனவெல்லாம் கனவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு சமானம் தான் நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு கேட்கிற கேள்வி. அப்ப அது தவறு இல்லையா? என் குழந்தைங்களுடைய கனவை யார் தீர்மானிப்பது? அதை அச்சீவ் பண்ற இடத்தை யார் தடுப்பது? யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? அதைத்தான் மாணவர்கள் கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுல மாணவர்கள் போராடுறாங்க. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் பயங்கரமா அடிச்சு போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வகுப்பறைகளை நுழைஞ்சு மாணவர்களை கைது பண்ணுவீங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம. இங்க சென்னையில மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல கைது எப்படி நடத்திருக்காங்க தெரியுங்களா? அந்த மாணவர்களை நாய் அடிக்கிற மாதிரி பிடிச்சு இழுத்து அடிச்சுட்டு போனதோட பெண் குழந்தைகளை ஆடைய கிழிச்சிருக்கிறாங்க. அண்ணா சொல்லுவாரே, என் தங்கச்சிங்க, என் அம்மாக்கள், என்னுடைய மகள்கள் அப்படி இப்படின்னு. உங்க தங்கச்சிங்களை இப்படித்தான் ஆடையை கிழிச்சு அனுப்புவீங்களா மிஸ்டர் விஜய்? காவல்துறை உங்க கஸ்டடியில இருக்குங்க, உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு உங்க துறை, முதலமைச்சர் துறை, காவல்துறை. உங்க தங்கச்சிங்களை சட்டையை கிழிக்கிறத முதலமைச்சர் விஜய் வேடிக்கை பார்ப்பாரா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. விஜய் வாய முடிப்பாரு, ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் அல்லு சில 56 பதில் சொல்லிட்டே இருப்பீங்க. இது என்ன மாதிரியான நாடா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு?
எப்படி அடிச்சிருக்காங்க தெரியுமா? ஒண்ணு சட்டையை கிழிக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை அசிங்கமா அவமானப்படுத்துறது. அதுக்கெல்லாம் பயப்படுறாளுங்க நம்ம பிள்ளைங்க இல்ல, இறங்கி அடிக்குங்க திரும்ப. அதோட மட்டும் இல்ல, இந்த பசங்களை கைய கடிச்சு வைக்கிறது. போலீஸுங்க கைய கடிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பசங்களை கைது பண்றோன்ற போர்வையில மண்டைய கொண்டு போய் தரையில அடிக்கிறது. காயமாகி தலையில அடிபட்டுச்சுன்னா உயிருக்கு ஆபத்தா போயிரும், நினைவு தப்பி போயிரும், கோமாக்கு போயிருவாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? போராட தமிழ்நாட்டுல யாருமே இருக்க கூடாது, இங்க திருட்டுத்தனம் பண்ணலாம், வீடு வீடா ஏறி பொம்பளை பிள்ளைங்களை பாலியல் வல்லுறவு செய்யற தாவேக்காவினர் நல்லா இருப்பான், கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. 1.5 டன்னு குட்கா பொருளை கடத்துற தாவேக்காரன் நிம்மதியா சாயந்தரமா ரிலீஸ் ஆயிருவான். ஆனா தன் கல்வி உரிமைக்காக போராடக்கூடிய எஸ்எஃப்ஐ மாணவர்களை தரையில மண்டையை அடிச்சு உடைப்பீங்க. என்ன மாதிரியான நியாயம்? மாணவர் சங்கத்தினுடைய தலைவர், மாநில தலைவர் பேசுறாங்க, கேளுங்க. காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி மாணவர்களுடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. அதே மாதிரி மாணவர்களை கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை போர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் இப்ப நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன தெரியுங்களா? ஜனநாயகன் படத்துக்கும் இங்க டெல்லியில நடக்கிற இந்த போராட்டத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறாங்க. ஏதோ டெல்லின்றது இன்னொரு அசல் நாடு மாதிரியோ இல்ல அது ஒரு வேற ஏலியன்கள் வாழ்ற ஒரு பகுதி மாதிரியும் நம்ம ஆளுங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கானுங்க. எனக்கு புரியவே இல்லை. ஒரு தங்கச்சி கேக்குறாங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கும் டெல்லியில நடக்கிற போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் விஜய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? தங்கச்சி, நீங்க ரொம்ப மறந்துட்டீங்க, விஜய் நடிகர் மட்டும் இல்ல, முதலமைச்சர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பு அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தெளிவாக ரொம்ப கரெக்டா முடிவெடுத்தாகணும். அப்ப முடிவெடுக்கவே தெரியாது, பேப்பரை பார்த்து மனப்பாடம் பண்ணி வசனம் ஒப்பிக்க தான் தெரியும்னா முதலமைச்சரா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க உங்க அண்ணனை. நிறைய படம் நடிக்கட்டும், நல்லா ஆடட்டும், பாட்டும், பஞ்சே எனக்கு பேசட்டும், நாங்க கேள்வியை கேட்க மாட்டோமே. அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதாலதான் கேள்வியே வருது. இதுல டெல்லி அப்படின்றது டெல்லிக்கார பிள்ளைங்களுக்கான போராட்டம் இல்லது, ஒட்டுமொத்த இந்திய குழந்தைகளுக்கான போராட்டம் இது. அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்ம பிள்ளைங்க அடி வாங்கிட்டு அவமானப்பட்டு கைய காலை ஒடிச்சு கையெல்லாம் பிளேட போட்டு விட்டுருக்காங்க. அப்படியே கோட அப்படி பிள்ளைங்க கை கிழிஞ்சிருக்கு பாருங்களேன். அப்ப அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, நீங்க தாராளமா போய் படம் பாருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்களை போராட விடுங்க, எங்களை ஏன் ஒடுக்குறீங்க? காலேஜுக்குள்ள போய் கைது பண்றீங்க, ரோட்ல இறங்கினா பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் கிழிக்கிறீங்க, இன்னும் போராடுற இளைஞர்களை தலையை உடைக்கிறீங்க. எதுக்கு இந்த வேலை? ஏன் இந்த அராஜகம்? காவல்துறை, அதுவும் விஜயனுடைய காவல்துறையினுடைய அராஜகத்துக்கு யார் மணி கட்டுவா? இதுல இன்னொரு கேள்வி இருக்குங்க. நம்ம அண்ணன் டாக்டர் அன்புமணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, நீட்டு தேர்வு ரத்து செய்துதான் ஆகணும். ஆனா டெல்லியில நடக்கிற போராட்டத்துல சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்களாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கூட அப்படிதான் அதிமுக சொல்லிச்சு. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடி உயிரை கொடுத்தவர்களை பார்த்து அங்க சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நேர்மையாக இளைஞர்கள் செய்கிற போராட்டத்தை திசை திருப்ப, கொச்சைப்படுத்த, அது சமூக விரோதிகளினுடைய போராட்டம் என்று சீல் குத்துறீங்க. நீங்க அப்படி சொல்லி ஒரு லேபிள ஒட்டுறீங்க அந்த குழந்தைங்களுடைய போராட்டத்தின் மீது. ஆனா இது கல்வி உரிமைக்கான போராட்டம். இதுக்காக இடதுசாரி தோழர்கள் அங்க டெல்லியில இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த டெல்லியில இருக்கிற இயக்கங்களும் களத்துல நிக்குது. இங்க இருந்து நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்க போறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்தும் குரூப்பா மாணவர்கள் டெல்லியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் டெல்லியில இருக்கிற பொதுமக்கள் அந்த குழந்தைங்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 10 உணவு பாக்கெட்டாவது கொண்டு வந்து 10 பேருக்கு கொடுத்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் போலயே அங்க மாணவர் போராட்டம் மாறிட்டு இருக்கு. சாமானிய மக்கள் உணவு தயாரிச்சு கொண்டு வந்து தங்களால் இயன்ற அளவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து 10 பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. அவங்களுக்கு ரெயின் கோட் வாங்கிட்டு வந்து மாணவர்கள் கொடுக்குறாங்க, மற்ற இளைஞர்கள் கொடுக்குறாங்க. அந்த போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. மக்கள் போராட்டமா மாறுச்சுன்னா அதுல பெரிய பிரச்சனையை சந்திக்க போவது அரசு. தமிழ்நாட்டில் மாணவர்களை அடக்கி ஒடுக்கி முன்னாடியே கைது பண்ணி ஒரு 4 பேர் ரோட்ல நின்னு பேசினா நீ யாரு ஏன் இங்க நிக்கிறன்ற அளவுக்கு விஜய் பயந்துட்டாரு. மாணவர்களை கண்டு இளைஞர்களை கண்டு விஜய் பயந்துட்டாரு. ஒரு 4 பேர் நிக்கிறாங்க, எதுக்கு நிக்கிறீங்க, எதுக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னு காவல்துறை என்கொயரி பண்ற அளவுக்கு இருக்கு. இங்க எனக்கு என்னன்னா, கழுத்தை வெட்டி தலையை தூக்கி பையில ஓட்டு போறான், அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல.
பொம்பளை பிள்ளையே உள்ள நுழைஞ்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யறான். அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல. எனக்கு வந்து காசு கொடு, எனக்கு வந்து மாமூல் கொடு அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி மிரட்டிட்டு இருக்கான் தாவேகாரன். அது சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள வராது. ஆனா மாணவர்கள் தங்கள் கல்வி உரிமைக்காக போராடுவது சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்குள்ள வருது. அப்ப திருத்திக்க வேண்டியது நாங்க இல்ல, விஜய். திருந்த வேண்டியது விஜய். உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அரசு மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடுகிற இந்த அராஜக போக்கை உடனடியாக கைவிடணும். மாணவர்களுடைய போராட்டத்துக்கு நீங்க இன்னும் போய் நின்று அவங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ண வேணாம், அது நடக்கும். ஆனால் அதை ஒடுக்குகிற வேலையை கைவிடணும். தமிழ்நாடு போராடி போராடி தன்னுடைய உரிமைகளை பெற்ற ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல உட்கார்ந்துகிட்டு போராட்ட உரிமையை நசுக்கலான்னா அது பெரிய மக்கள் எழுச்சியாக மாறும். அதற்கான சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. பார்த்து புரிஞ்சுக்கோங்க.